ஹலோ பீபர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிறது 2026 ஒரு பஞ்சாபி லாங்குவேஜ் கிரைம் த்ரில்லர் போலீஸ் ப்ரொசீஜரல் டிவி சீரீஸாக தமிழ் டப்பிங்லே இப்போ ரீசெண்டாக வெளியாகிருக்கிற கொஹரா சீசன் 2. இப்போ இந்த சீசனுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீசனில் நம்ம கதாநாயகியுடைய பேர் தன்வந்த் கர். இவங்க பேசிக்காக ஒரு எஸ்ஐயாக இருக்கிறாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில். ரொம்ப சின்சியரான ஒரு லேடி ஆஃபீஸர் இவங்களுக்கு ஹஸ்பண்ட் ஒருத்தர் இருக்காப்புல. அவர் 24 மணி நேரமும் குடிச்ச மணியமாகவே இருக்கிறாரு. அதனாலேயே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள டேர்ம்ஸ் பெருசாக சரியாக ஒர்க் அவுட் ஆகலை. இதனால் ரெண்டு பேரும் முகம் கொடுத்து கூட அதிகமாக அப்பப்போ பேசிக்கிறது இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். வாயை திறந்தாலே ரெண்டு பேருக்கு சண்டையில் போய் முடிஞ்சிருது. இதனாலேயே இந்த அம்மா போலீஸ் டியூட்டிக்கு போனோமா, வீட்டில் வந்து கம்முன்னு தூங்கணுமா அப்படிங்கிற லெவல்லே இருக்குது. அவர் 24 மணி நேரம் குடிச்ச மணியமாகவே இருக்கிறாப்புல. இவங்க எந்த ஸ்டேஷனில் எஸ்ஐயாக இருக்கிறாங்களோ அந்த ஸ்டேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்து சேர்றாப்புல ஏஎஸ்ஐயாக அமர்பால் கருண்டி அப்படின்னு சொல்லி ஒரு நபர். அவர் தான் படத்துடைய கதாநாயகன். இவர் இப்போ தான் புதுசாக கல்யாணமான நபர். நம்ம லைஃப்பை இப்போ ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் அங்கே வந்திருக்காப்புல. இப்போ இவங்க கையில் ஒரு கேஸ் ஒன்று மாட்டுது. அது என்னங்க அப்படின்னா, பிரீத் அப்படின்னு சொல்லி ஒரு என்ஆர்ஐ பொண்ணு. அந்த பொண்ணுக்கு ஹஸ்பண்டு 2 குழந்தைங்க அப்படின்னு அழகான ஃபேமிலி ஒன்று இருக்குது. இருந்தாலும் அந்த அம்மாவுக்கும் அந்த அம்மாவுடைய ஹஸ்பண்டுக்கும் பெருசாக டேர்ம்ஸ் சரியில்லை. அதனால் இனிமேல் உங்க கூட இருக்க மாட்டேன் அப்படின்னு அந்த அம்மா ஃபாரின்லேருந்து கிளம்பி இந்தியாவுக்கே வந்துருச்சு. ஆனால் 2 குழந்தைங்க இப்போ ஹஸ்பண்ட் கிட்ட இருக்காங்க இல்லையா, எப்படி அது கஸ்டடி வாங்கிடணும் அந்த குழந்தைங்களுக்கு அப்படிங்கிறதுக்கான முயற்சியை அந்த பொண்ணு ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ இதில் கொலையானதே அந்த பிரீத்துங்கிற அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணுடைய வீட்டில் பின்பக்கம் இருக்கக்கூடிய ஒரு பாண்டில் அந்த பொண்ணு படுகொலை செய்யப்பட்டு கிடக்கா. யார் இந்த கொலையை பண்ணினது அப்படிங்கிறது யாருக்கும் தெரியல. நேராக போலீஸுக்கு இன்ஃபர்மேஷன் போன உடனே நம்ம கதாநாயகி கடைசியாக அந்த கேஸ் எடுத்துகிட்டு களத்தில் இறங்குறாங்க. ஏன்னா கதாநாயகி அப்படின்ன உடனே ஓகே, இவங்க 2 பேர் தான் லவர்ஸ் போல், இவங்களுக்குள்ள லவ் சாங்கெலாம் இருக்குது போல் அப்படின்னு நினச்சிடாதீங்க. 2 பேரும் கதை நெடுகளும் ஒன்றாகவே ட்ராவல் பண்ணக்கூடிய கதாபாத்திரம். 2 பேர் மேலே தான் மொத்த கதையுமே ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன், ட்ராவல் ஆகுது. அதனால நான் உங்களுக்கு அப்படி சொல்கிறேன், ஹீரோயின். மற்றபடி இவங்களுக்குள்ளே எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. மேலேயும் கீழே 2 பேர் ஒரு சுப்பீரியராகவும் சபார்டினேட்டாகவும் வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிற விஷயத்தை தவிர இதை நான் தெளிவாக சொல்லிடுறேன். இப்போ இவங்க அந்த கேஸ் எடுக்கிறாங்க. எடுத்தா சரி, அங்கே ஏதாவது தடயங்கள் கிடைக்குதா அப்படின்னு பார்த்தா ஒரு ஷூ பிளட் மார்க்கோட வீடு நெடுகளை அந்த யாரோ ஒரு நபர் அல்ல கொலையாளி அப்படி வச்சுக்கோங்களேன், அவன் நடந்து போன அந்த மார்க் இருக்குது. உடனே ஃபொரன்சிக் டீமை கூப்பிடுங்க, இந்த பிளட்டு யாருது, இந்த ஷூ மார்க் என்ன சைஸு எல்லாத்தையும் நோட் பண்ணுங்கள், முதல்ல கேஸ் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி களத்தில் இறங்குறாங்க 2 பேரும். இதுக்கப்புறம் இவங்க நினச்சது ஒன்று நடந்தது ஒன்று அப்படிங்கிற அளவுக்கு எந்த அளவுக்கு அந்த கேஸ் இவங்களை இழுத்துட்டு போச்சு. கடைசியாக அந்த கொலைகாரன் யார், அந்த கொலைக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இவங்க கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த சீசனுடைய மொத்த கதையை. இந்த சீசனை பொறுத்தளவுக்கு சுதீப் சர்மா அப்படிங்கிற நபரும் சரி, ஃபைசல் ரஹ்மான் அப்படிங்கிற நபரும் சரி, 3 பேர் சேர்ந்து எழுதி இது அந்த 2 பேர் தான் இயக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட மொத்தம் 6 எபிசோடு. இந்த 6 எபிசோடுமே ஒரு 38 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஓடக்கூடிய எபிசோட்ஸ் தான். ஓவராலாக 6 எபிசோடும் சேர்ந்து உங்களுக்கு 5 மணி நேரம், ஒரு 5 நிமிஷம் கம்மி பண்ணிக்கங்களேன், 4 மணி நேரம் 50 நிமிஷம் 55 நிமிஷம் உங்களுக்கு ஓடிடும். 5 மணி நேரமே வச்சுக்கோங்க. அவ்வளவு தூரம் டியூரேஷன் இருக்கக்கூடிய எபிசோட்ஸ் இந்த 6 எபிசோடும் சேர்ந்து. இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த கதையை பொறுத்தளவுக்கு இதை நீங்கள் கிரைம் த்ரில்லர் அப்படின்னு வச்சுக்கலாம், இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் அப்படின்னு வச்சுக்கலாம், ஹூடனிட் கான்செப்டில் அந்த மாதிரி ஒரு மர்டர் மிஸ்ட்ரி அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம், ஒரு நல்ல சோஷியல் ட்ராமா அதில் ஒரு நல்ல மெசேஜ் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். இப்படி எல்லாத்தையும் கலந்து கட்டி அடித்த ஒரு ஸ்லோ பர்னிங் கிரைம் ட்ராமாவாகத்தான் இந்த டீமு இந்த கதையை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கு. நான் சொன்ன மாதிரி எதுக்கு ஹீரோயின் சொன்னேன் அப்படின்னா, இதில் முக்கியமான அந்த 2 கதாபாத்திரங்கள், ஒன்று நம்ம மோனா சிங் பண்ணியிருப்பாங்க, அவங்க தான் அந்த தன்வந்த் கார் அப்படிங்கிற அந்த ரோலை அந்த எஸ்ஐயாக பண்ண அந்த லேடி ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க மோனா சிங். இன்னொரு பக்கம் பருண் சோப்தி, அவர் தான் வந்து இதில் அந்த ஏஎஸ்ஐயாக வரக்கூடிய அமர்பால் கருண்டி அப்படிங்கிற அந்த கதாபாத்திரத்தை ப்ளே பண்ண ஆர்டிஸ்ட். இந்த 2 பேரும் தான் முக்கியமான கதாபாத்திரங்கள். மீதி கதாபாத்திரங்கள்லாம் அங்கங்கே அப்பப்போ உள்ள வந்துட்டு அப்பப்போ வெளியே போயிடும். பட் இவங்க இல்லாத ஃப்ரேம்ஸே மோஸ்ட்லி இருக்காதுங்கிற அளவுக்கு 97% இவங்க தான் உள்ளே இருப்பாங்க எல்லா சீன்ஸ்லையும். அந்த மாதிரி மொத்தமாக எடுத்துகிட்டு போகிற 2 கதாபாத்திரங்கள் இது 2. இது போக சப்போர்ட்டிங் காஸ்ட்டில் எல்லாருமே அவங்கவுங்க கொடுக்கப்பட்டதை பண்ணியிருந்தாங்க. இதில் முக்கியமான மேட்ரு என்ன அப்படின்னா, இதில் நான் ஹீரோ அப்படின்னு சொன்னேன் இல்லையா, நம்ம பருண் சோப்தி. இவர் தான் சீசன் 1லையும் இதே மாதிரி ஒரு ஏஎஸ்ஐயாக வேற ஒரு இடத்துல வேற ஒரு எஸ்ஐக்கு கீழே ரிப்போர்ட் பண்ணுவாப்ல. பல்பீர் சிங்னு ஒரு எஸ்ஐ ஒருத்தர் இருப்பாப்ல. அது வேற ஒரு கேஸு, இதே மாதிரி ஒரு மர்டர் மிஸ்ட்ரி கேஸு. அதை எப்படி சால்வ் பண்ணாங்கிறது தான் சீசன் 1. இதில் அங்கேருந்து வேறு ஸ்டேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்து இங்கே நம்ம கதாநாயகிட்ட கீழே ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாப்ல. ஸோ 2 சீசன்லேயும் நடித்த ஒரே ஆக்டர் யார் அப்படின்னா நம்ம பருண் சோப்தி தான். டெக்னிக்கலி இந்த கதைக்குள்ளே என்ன தேவையோ எல்லாமே நீட்டாகத்தான் ப்ரெசென்ட் பண்ணப்பட்டிருந்தது. ஆனால் இதில் பிரச்சனையாக எனக்கு பட்ட ஒரு சில விஷயங்கள் என்னென்னா, இது டெஃபினட்டாக ரொம்ப ஸ்லோ பர்னிங் ட்ராமாவாகத்தான் இவங்க கன்சீவ் பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயங்களை அது கொடுக்க வேண்டிய இம்பேக்ட் கொடுக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் மெதுவாகவே ஸ்லோ பர்னிங்காக சொல்லியிருக்காங்க. ஆனாலும் ஒரு சில இடங்களில் ரொம்ப ஜவ்வாக இழுத்துட்டாங்களோ சார் அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஒன்று நமக்கு வரத்தான் செய்யுது. இன்னொரு பக்கம் இந்த மாதிரி
ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லரை சொல்லணும் அப்படின்னாலே உலகம் முழுக்க ஒரு ஃபார்மெட் ஒன்று இருக்குது. அதாவது ஒரு கொலை ஒன்று நடந்துடும், அதை கண்டுபிடிக்கிறதுக்காக களத்தில் லீடாக ஒரு கேரக்டரோ இல்லை 2 கேரக்டரோ இறங்குறாங்க இல்லையா. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பர்சனல் லைஃபே ரொம்ப பிரச்சனையில் போய்கிட்டு இருக்கோம். அதுக்கு மத்தியில் எப்படி இந்த கேஸை இவங்க க்ளோஸ் பண்ண அப்படிங்கிற லெவலில் தான் கதைக்கிழமே இருக்கும். அது எழுதப்படாத ஒரு நியதி, அவங்களுக்கு இருக்க பிரச்சனையும் இங்கே காட்டி ஆகணும் அப்படின்னு. அதே மாதிரியே இதில் இந்த லீட் கேரக்டர்ஸ் 2 பேர்த்துக்கும் ஒருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிரச்சனை, அதுக்கு காரண காரியம் என்ன, கடைசியாக அந்த பிரச்சனையை இவங்க சால்வ் பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிறதையும் சேர்த்து தான் இந்த கோர் பிளாட் மர்டர் மிஸ்ட்ரி இருக்கே இதில் மொத்தமாக கன்வே பண்ணியிருக்கு இந்த டீமு. என்ன ஒன்று, இதை கொஞ்சம் கிறிஸ்பாக பண்ணியிருக்கலாம். சீசன் 1 எனக்கு அந்த மாதிரி ஃபீலை தான் கொடுத்துச்சு. இதில் எந்த ஒரு சீனையும் இது தேவையே இல்லைங்க அப்படின்னு நம்ம எடுத்து விட முடியாது. எல்லா சீனும் முக்கியமான சீக்வன்ஸ் தான். ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா கொஞ்சம் லென்த்தாக எடுத்து வச்சுட்டாங்க, இல்லை நிறைய எழுதி அவ்வளவுமே கன்சீவ் பண்ணிட்டாங்களோங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. ஒரு சீனையை விக்ஸ் மாதிரி கொஞ்சம் சுற்றி சொல்லியிருக்காங்க, இவ்வளோ தூரம் சொல்ல தேவையில்லையோங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்தது. நான் லீனியராக கட் பண்ணப்பட்ட ஒரு சீரீஸ் தான் இது. அதனால தான் ஒரு சில விஷயங்கள் அதில் கிளைமேக்ஸில் ஒரு சுவாரஸ்யமாக இருந்தது. ஆனாலும் இவ்வளவு சுற்றி சொல்ல தேவையில்லையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலை இந்த சீரீஸ் ஒரு சில இடங்களில் எனக்கு கொடுத்தது. என்ன ஒன்று, எப்பா கௌரவம்னு கடைசியில் என் கௌரவத்தை இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டீங்களே மாதிரி வடிவேலு, அந்த மாதிரியே இந்த படத்தில் ஹீரோ கேரக்டர் பயங்கரமாக எழுதி பண்ண வேண்டிய கிமிக்ஸ் வேலையெல்லாம் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு கடைசியில் ஏன் இந்த கொலை வெறி அப்படிங்கிற அளவுக்கு அவர் கதாபாத்திரத்தை சிதைச்சு விட்டாங்க. இதில் கடைசியாக சென்டிமெண்ட்டாக ஒரு எமோஷனல் மூமெண்ட்டை வேறு கிளப்பணும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க போல தெரியுது கிளைமேக்ஸில். இந்நேரம் இந்த சீரீஸை பார்த்து முடித்தவங்களுக்கு நான் எதை சொல்ல வர்றேன் அப்படிங்கிறது தெளிவாக தெரியும். நீங்கள் பாருங்கள், நான் சொல்கிறது என்னங்கிறது பார்த்து முடித்ததுக்கப்புறம் புரியும். ஓ, இதானா அந்த கௌரவ மூமெண்ட்டு அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் பண்ணி வச்சிருக்கு இந்த டீமு. அதை ஏங்க பண்ணிங்கிற மாதிரியே எனக்கு தோணுச்சு. கம்ப்ளீட்டாக அந்த கதாபாத்திரமே அடி வாங்கி போச்சு அந்த ஒரு சீன்னால. என்னத்தை சொல்ல, அடல் கானட்டை பொறுத்தளவுக்கு இதில் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஆக்சுவலி செக்ஷுவலாக பெருசாக எதுவும் அவங்க டைரெக்டாக எதுவுமே அவங்க காட்டலை. ஆனாலும் ஒரு சில விஷயங்கள் நம்மளுடைய இமேஜினேஷனில் நிச்சயமாக நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இல்லைங்க, ஒரு விஷயம் ஒன்று போய்கிட்டு இருக்கு அப்படின்னு. அது நிச்சயமாக ஒரு அடல்ட் ரிலேட்டட் மேட்டர் தான். அதனால் இது UA 16+ தான் மினிமம் வைக்கலாம், அது கீழே பார்க்க முடியாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அந்த ஒரே ஒரு சீன்னால். மற்றபடி தமிழ் டப்பிங் நீட்டாக அந்த டீம் பண்ண வேண்டிய விஷயத்தை பண்ணியிருக்காங்க. தமிழ் டப்பிங் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு இந்த சீரீஸில். என்கிட்ட கேட்டால் தமிழ் டப்பிங்கில் ஒரு ஸ்லோ பர்னிங் க்ரைம் த்ரில்லர் இல்லை மர்டர் மிஸ்ட்ரி ட்ராமா பார்க்கணும் அப்படிங்கிறவங்க பார்க்கலாம். பெரிய எதிர்பார்ப்போட போகாதீங்க. பட் பொழுது போனால் பார்க்கலாமா சார் அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் பார்க்கலாம். அந்தளவுக்கு உங்களை கவரக்கூடிய ஒரு நல்ல சீரீஸ் தான் இது. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.